வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனல்ல நம்ம பாருங்களேன், நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது இங்கிலீஷ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் செஞ்சா உனக்கு பரவாயில்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி சொல்லலாம்? இப்ப நான் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஐ. நான் என்னங்க? ஐ. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் அப்படின்னா a while, while கொஞ்ச நேரம். கழித்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப்டர், ஆஃப்டர் தானே சொல்லுவோம். கழித்து. கால் தான் இந்த இடத்துல வேர்பு. பரவாயில்ல, பரவாயில்லங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டேட்மெண்ட். பரவாயில்ல அப்படிங்கிறது. பரவாயில்லையா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது இது இங்க வந்துடும், இது இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இஸ் இட் ஓகே. பரவாயில்லையாங்கிறதுக்கு இஸ் இட் ஓகே. இப்ப இததான் இப்ப நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு வர போறோம். ஓகேங்களா? நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். இப்ப அந்த பரவாயில்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. இஸ் இட் ஓகே. பாருங்க, இஸ் இட் ஓகே. இந்த செய்தால் ஆல் சவுண்ட் வந்திருக்கு இல்லைங்களா? இதுக்கு இஃப், இது சொல்ல மறந்துட்டேன். இஃப். இஸ் இட் ஓகே இஃப் ஐ, இஃப் ஐ verb என்னங்க? இதுதானே verb. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் verb. இஃப் ஐ கால், இஃப் ஐ கால் யூ, இதே உனக்கு அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் செய்தா பரவாயில்லையான்னா அப்ப இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கலாங்க? யூ சேர்த்துக்கலாம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ கால் யூ? எப்ப? ஆஃப்டர் எ வைல். ஆஃப்டர், ஆஃப்டர் எ வைல், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? பாருங்க, இஸ் இட் ஓகே. இந்த பரவாயில்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. இஸ் இட் ஓகே. அதுக்கப்புறம் இஃப், இஃப் ஐ கால் யூ ஆஃப்டர் எ வைல். இஸ் இட் ஓகேவுக்கு அப்புறம் இஃப் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு. அப்புறம் நம்ம எப்போதும் போல ஸ்டேட்மெண்ட்டுக்கோ சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தோம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ கால் யூ ஆஃப்டர் எ வைல். ஆஃப்டர் எ வைல்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, shall we go to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாம கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா பரவாயில்லையா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாமா, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்போ உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நாம், இப்ப நாமன்னு பேச்சு வாக்குல எழுதியிருக்கேன். நாம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வி. கொஞ்ச நேரம் இப்பதானே போன சென்டென்ஸ்ல பார்த்தோம். இப்ப கொஞ்ச நேரம் அப்படின்னா எ வைல், எ வைல். கழித்து அப்படின்னா ஆஃப்டர், ஆஃப்டர் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சாப்பிடு, சாப்பிடுறது தான் இந்த இடத்துல வேர்ப். அப்ப ஈட். ஆல் சவுண்ட் வந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கு இஃப். பரவாயில்லையாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இஸ் இட் ஓகே, இஸ் இட் ஓகே. இப்ப அப்படியே கொண்டு வாங்க பார்க்கலாம். இஸ் இட் ஓகே. இஸ் இட் ஓகே போட்டதுக்கு அப்புறம் என்ன போடணுங்க? இஃப். இஃப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் பி, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப். வி ஈட், வி ஈட் எப்ப? கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகேங்களா? ஆஃப்டர், ஆஃப்டர் எ வைல். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இஸ் இட் ஓகே இஃப் யூ ஈட் ஆஃப்டர் எ வைல்? நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? Is it okay if we eat after a while? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ
சென்னைக்கு போனா பரவாயில்லையா உனக்கு? பொதுவாவே இப்ப அவ சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டா, அப்ப சென்னைக்கு போனா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். இப்ப பாருங்க, அவளுக்கு என்ன சொல்லுவோம்? ஷீ சொல்லுவோம். சென்னை, சென்னைன்னு எழுதிடலாம். போங்கிறது தானே இங்க வேர்பு. கோ, அந்த இல் சவுண்டுக்கு இஃப், அவ்வளவுதாங்க. இஸ், இந்த இக்குக்கு டூ சவுண்ட், டூ. இப்ப பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே அப்படிதானே கேட்போம். இப்ப சொல்லுங்க, சென்டென்ஸ் சொல்லுங்க. சே தி ஆன்சர். இஸ் இட், இஸ் இட் ஓகே. இஸ் இட் ஓகே முடிச்ச உடனே நம்ம எதை சொல்லணுங்க? இஃப். இஸ் இட் ஓகே இஃப், இஃப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட். இஃப் ஷீ கோ கூட எஸ் சேர்க்கிறோம், கோஸ். ஹி ஷீ இட்லாம் வந்ததுன்னா வேர்பு கூட என்ன சேர்க்கணுங்க? எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஇஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி இருக்கும். இஸ் இட் ஓகே இஃப் ஷீ கோ டு, கோ டு சென்னை. அவ சென்னைக்கு போனா பரவாயில்லையா? அவ சென்னைக்கு போனா பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே இஃப் ஷீ கோஸ் டு சென்னை? Shall we go to the next sentence? அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்லையா உனக்கு? அப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா உனக்கு இப்ப தேவலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதை எப்படி கேட்கலாம், சொல்லலாம்? பரவாயில்லையா, அததான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இஸ் இட், இஸ் இட் ஓகே. அடுத்தது போட்டால் இஃப் சவுண்ட், இஃப் சப்ஜெக்ட். இஃப் தே ஃபைட், இஃப் தே ஃபைட். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு என்னங்க? டுகெதர். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் முடியுது பாருங்க. இஸ் இட் ஓகே இஃப் தே ஃபைட் டுகெதர்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்லையா? Shall we go to the next sentence? நான் லீவ் எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவோம்? ஆன்சர் தெரியுங்கிறவங்க, இஃப் யூ நோ தி ஆன்சர் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ரைட் த கமெண்ட் பாக்ஸ். இஸ் இட், இஸ் இட் ஓகே இஃப் ஐ, இஃப் ஐ டேக், டேக் அ லீவ்? அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே இஃப் ஐ டேக் அ லீவ்? நான் லீவ் எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு இப்படிதாங்க கேட்கணும். Shall we go to the next sentence? அவன் இங்க வந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றான். அவன் இங்க வந்தா பரவாயில்லையா எப்படி சொல்லலாம்? இஸ் இட், இஸ் இட் ஓகே இஃப் he, if he comes here? அவ்வளவுதாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல he will come here னு கூட சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் he will come here அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். அவன் இங்க வந்தா பரவாயில்லையா? இஸ் இட் ஓகே இஃப் he comes here? Shall we go to the next sentence? அவன் சீக்கிரம் கிளம்புனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். இஸ் இட் ஓகே இஃப் he, if he leaves, leavesனா புறப்படுறது, கிளம்புறது. if he leaves early, earlyனா சீக்கிரமாவே. ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் he leaves early? அவன் சீக்கிரமா கிளம்புனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? நான் உன்னை அப்புறமா பார்த்தா பரவாயில்லையா? நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கட்டுமா, அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். பாருங்க, இஸ் இட் ஓகே, இஸ் இட் ஓகே இஃப்
ஐ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்க்கறது தான் அங்க verb. இஃப் ஐ சி யார உன்ன, இஃப் ஐ சி யூ அப்புறமா அப்படின்னா லேட்டர், லேட்டர்னா அப்புறமா பிறகு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் ஐ சி யூ லேட்டர், நான் உன்னை அப்புறமா பார்த்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவ எங்களுடன் சேர்ந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். எங்களுடன் சேர்ந்தால் பரவாயில்லையா, இப்ப அவளுக்கு என்ன சொல்லுவோம்? ஷி. எங்களுடன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அஸ். அஸ் சேர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஜாயின். ஜாயின். ஆளுக்கு பாத்தீங்கன்னா இஃப். பரவாயில்லையா அப்படின்னா இஸ் இட் ஓகே. ஓகேவா? பாருங்க, இஸ் இட் ஓகே இஃப் அடுத்து சப்ஜெக்ட் ஷீ, ஷீக்கு அப்புறம் ஜாயின்ஸ், verb கூட எஸ் சேர்க்கிறோம், ஜாயின்ஸ். இஸ் இட் ஓகே இஃப் ஷீ ஜாயின்ஸ் அஸ், எங்களுடன் சேர்ந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அவளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. பரவாயில்லையாங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ் இட் ஓகே. இஸ் இட் ஓகே அப்படின்னா பரவாயில்லையா. லேட்டுங்கிறது அந்த இடத்துல அட்ஜெக்டிவ். வந்தால் அரைவ். அரைவ். ஆளுக்கு பாத்தீங்கன்னா இஃப், ஆல். ஓகேங்களா? இதை வச்சுதான் இப்ப நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இஸ் இட் ஓகே இஃப், இஃப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் இஃப் ஷி. இதே நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல கூட எழுதலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இஃப் ஷி வில் அரைவ் லேட், அவ்வளவுதாங்க. லேட்டா வந்தா பரவாயில்லையா, அரைவ் லேட். இல்ல நம்ம இப்படியே எழுதலாம், இஸ் இட் ஓகே இஃப் ஷி அரைவ்ஸ் லேட் அப்படின்னு நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்ப அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா, இப்ப பிரசன்ட்ல தான் அந்த நிகழ்வு நடக்க போகுது, அதனால நம்ம அரைவ்ஸ்னே சேர்த்துக்கலாம். வில் இல்லாம அரைவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல தான் அது நடக்க போகுது அப்படின்னா நீங்க she will arrive late அப்படியும் சொல்லலாம். ஓகே? இஸ் இட் ஓகே இஃப் she will arrive late, அவ லேட்டா வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், அவர்கள் நாளைக்கு வந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே. நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. டுமாரோ. வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். கம். ஆளுக்கு இஃப். பரவாயில்லையா அப்படின்னா இஸ் இட் ஓகே. ஆல் அப்படின்னா இஃப். இஸ் இட் ஓகே பரவாயில்லையா. இப்ப சொல்லுங்க, say the answer. இஸ் இட் ஓகே. என் பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? படிக்க படிக்க தான் நமக்கு அந்த நான் பழக்கம் வரும் நமக்கு. அதனால நான் சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே வரணும். கவனிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாதுங்க, பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இஸ் இட் ஓகே இஃப் தே சப்ஜெக்ட், இஃப் தே, தேவுக்கு சப்ஜெக்டுக்கு அடுத்தது வர்றது. தே கம், they come இல்ல they will come tomorrow. they will come tomorrow. அவங்க நாளைக்கு வந்தா பரவாயில்லையா, இஸ் இட் ஓகே இஃப் they will come tomorrow, அவங்க நாளைக்கு வந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். Shall we go to the next sentence?
அவன் வேற யாரையாவது திருமணம் செஞ்சா பரவாயில்லையா? திருமணம் செய்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? Tell the answer. அவன் வேற யாரையாவது திருமணம் செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க. Is it okay if அப்புறமா he get கூட எஸ் சேர்க்கணும். ஏன்னா verb he she it வந்தா verb கூட என்ன சேர்க்கணுங்க? எஸ் சேர்க்கணும். Is it okay if he gets married? யார? வேற யாரையாவது. someone else. to someone else. பாருங்க, வேற யாரையாவது திருமணம் செஞ்சா பரவாயில்லையா? Is it okay if he gets married to someone else? வேற யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, காட் இட். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நான் போர்டை அழைச்சிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் போர்டை அழைச்சிட்டா பரவாயில்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.